அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பல காணொளிகள் போட்டிருக்கோம். அந்த காணொளி எல்லாமே மக்களுக்காக. இந்த ஒரு காணொளி இறைவனுக்காக நம்ம போடுறோம். இறைவனுடைய கட்டளை என்ன அப்படின்னா, 6 இடங்களில் நவபாஷான முருகன் சிலை வைத்து நீ கோயில் கட்டணும் அப்படின்னு இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறதுனால, முதலாவதாக இந்த கோவை மாவட்டத்தில் நம்ம ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது 4.5 அடியில் ஒரு முருகன் சிலையை வைத்து, அதாவது நவபாஷானத்தில் செய்த முருகன் சிலையை வைத்து ஒரு கோயில் கட்ட போகிறோம். இந்த கோயில் முழுக்க முழுக்க சித்தர்களுடைய முறைப்படி தான் இருக்கும். இறைவன் எமக்கு என்ன கட்டளையிட்டானோ அதன்படி தான் நம்ம இந்த கோயிலை கட்ட போகிறோம். ஆகம விதிமுறையில் அந்த கோயில் இருக்காது. இது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். காலாகாலத்துக்கும் பெயர் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலை கட்டுவதற்கு நம்ம ஆதிசக்தி வர்மக்கலை கோவில் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இந்த அறக்கட்டளை மூலமாக பணம் பெற்றுக்கொண்டு நம்ம இந்த கோயிலை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இந்த அறக்கட்டளையில் 80G அப்புறம் 10AC எல்லாமே இருக்குது. அதனால் நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இறைவனுடைய கட்டளை என்ன அப்படின்னா, நீ எல்லாரும் பிச்சை எடுத்து தான் கட்டணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே நன்கொடை வாங்கினதில்லை. ₹1 கூட நன்கொடை வாங்கினதில்லை. நம்ம பயிற்சி சொல்லித்தருவோம். அதன் மூலமாக பொருளை பெற்றுக்கொண்டு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நடத்தியிருக்கோம். அதனால் ₹10 முதல் கொண்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி நம்ம வாங்கிக்குவோம். ஆனால் ₹10,000 மேலே கொடுக்குறவங்களுடைய பெயர்கள் அந்த கோயில் கல்வெட்டில் பொறிக்க சொல்லி இறைவனுடைய கட்டளை. இப்போ இந்த கோயில் கட்டுறதுக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நன்கொடை அப்படின்னு தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான விவரங்களை நாங்கள் அனுப்பி தருவோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நல்லது. நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம்.